சாட்டர்டே ஈவினிங் சப்பாத்தி வெஜ் குருமா தான் டின்னருக்கு பண்ணியிருந்தேன். இதுக்கு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதோட 4 பச்சை மிளகா, பொடியாக நறுக்குன 4 வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா செவந்ததும் 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் காய்கறி நான் சேர்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா 2 நூக்கல், 1 சவுச்சோ, கேரட், பீன்ஸ், இந்த 4 காயும் போட்டு நல்லா வதக்குறேன். அடுத்து ஸ்பைசஸ் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். காயோட சேர்க்கறதுக்கு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதில் 1/2 மூடி தேங்காய், கசகசா 1 ஸ்பூன், 4 பாதாம், 8 முந்திரி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா ஒரு கொதி வந்ததும் 4லேருந்து 5 விசில் விடுங்க. ப்ரெஷர் ஆஃப் ஆனதும் ஓப்பன் பண்ணிங்கன்னா வெஜ் குருமா ரெடி. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.